சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/4/2026 புதன்கிழமை, பங்குனி மாதம் 18ஆம் நாள், சதுர்த்தசி திதி காலை 7:06 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. உத்திரம் நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல அறிமுகங்கள், இனிமையான திருப்புமுனையான ஒரு நற்பொருள் சேர்க்கை போன்ற நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பெரும்பகுதி நாட்கள் யோகம் செய்யக்கூடிய அமைப்புகளாக அப்படியே இருக்கும். முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பாக்கி 5 பஞ்சமாதிபதியாகிய சூரியன் ராசியிலேயே வலிமையாக உட்கார்ந்து ஒரு 20 நாட்களுக்கு சுக்கிரனும் வலிமையாக இருப்பது என்பது பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் 7ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் இதுவரைக்குமே திருமணம் ஆகாமல் இருந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு நல்ல திருமண வாழ்க்கை, இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, திருமண உறுதி போன்ற நிச்சயார்த்த அமைப்புகள், சிலருக்கு திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புகள்னு மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கும். சார் எல்லா மாதமும் அப்படித்தான் இருக்குது, இந்த மாதம் மட்டும் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கொஞ்சம் வரவும் கூடவே இருக்கிற மாதிரியாக ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடிய ஒரு பெரிய சுமையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு திரிவோமோ என்கின்ற மாதிரியாக பயப்படக்கூடிய சூழல்கள் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஒரு 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே நோய் வரத்தான் செய்யும். அந்த நோய் பாதிக்காத அளவிற்கு டக்குன்னு ஒரு 2 நாள் மருத்துவம் பார்த்தோ, ஒரு மாத்திரை போட்டோ, ஒரு ஊசி போட்டோ போயிடுது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சிறு சிறு நோய்கள் இருந்தாலும் கூட அவைகள் அப்படியே கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மை என எதிலும் பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சுலபமான, சுகமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்தை குரு சுக்கிரன் 2 பேரும் வலிமை பெற்று பார்க்கின்ற காரணத்தினால் கடன்களால் சுகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள். ஒரு கையில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேங்க, ஒரு பெரிய பொருள் வாங்க போகிறேன், ஒரு நிலம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், ஒரு மெஷின் வாங்க போகிறேன், வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று வாங்க போகிறேன், கையில் பணம் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள். வாங்கினாலும் பரவாயில்லை, அதை வைத்தே கொஞ்சம் சம்பாதித்து கடனை அடைக்க முடியுன்ற வளர்ச்சிக்கான கடன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. முதல் 20 நாட்களை விட கடைசி 10 நாட்கள் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் ராசியிலே அருமையாக உட்கார்றார். ஆக ஒரு மனசு புத்துணர்ச்சியாக இருக்கிறது, உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கிறது, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள், தூர இடத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய அல்லது பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க, உபயோகிக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டுங்க. அப்பானால் கொஞ்சம் செலவுகள் வரும். தகப்பனை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான அமைப்பு, அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய தந்தையால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, தந்தையுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. ஆனால் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி போன்ற 3 பாவர்கள் இருப்பது எல்லா நிலைமைகள்லையும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட கடைசியில் ரிஷபராசிக்காரங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பணவரவுகளுக்கு தடைகள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம்.
மிதன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஒரு 20 நாட்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். பரவாயில்ல, ஆனால் அவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட ராசியை புனிதப்படுத்துகின்ற விதமாக குரு பகவான் இருப்பது பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஏப்ரல் மாதத்தில் காட்டுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா முயற்சிகள் தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் நீச்சத்தை அடைகிறார். கூடவே பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனியோடையும் சேர்ந்திருக்கிறதுனால என்னடா இது, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியாக மற்றவர்களை நினைத்து கொஞ்சம் எரிச்சல் படக்கூடிய அமைப்புகள் கடைசி 20 நாட்கள் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதுமே இருக்குங்க. வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, உங்கள் ஸ்பீடுக்கு ஒத்துழைக்காத தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு கொஞ்சம் ஒரு கலக்கமான உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சியை நம்பி எதையும் செஞ்சு கொடுத்துடுறது, அல்லது நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு விஷயத்தில் அவர்களுக்காக செய்து கொடுப்பது, அல்லது நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்ற மாதிரியாக இவர் கிரெடிட் கார்டை கொடுத்து அப்படியே தூக்கி கொடுத்து நீங்கள் அதை செலவு பண்ணிக்கங்க, நீங்களே கட்டிக்கங்கன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பிறருடைய பொருளாதார கஷ்டத்திற்கு நீங்கள் முன்னிறுத்துவது, நீங்கள் முன்னா போய் நிற்கிறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற மாதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமையுங்க. அதே நேரத்தில் குரு புதன் பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால் முதல்ல லேசாக சறுக்கின மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு உஷாராகி இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ஏப்ரல் மாதம் அமையுதுங்க. இன்றைக்கி பாருங்கள் 1ஆம் தேதி, இன்றைக்கே பாருங்கள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம்னா என்னங்க, உங்களுடைய சந்திரன் ராசிநாதன் அப்படியே இன்றைக்கு பூரண நிலவாக பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். மாத ஆரம்பமே பாருங்கள் பௌர்ணமி சந்திரனாக ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் எல்லா விதத்திலையும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே படிப்படியாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. கடந்த 3-4 வருஷங்களாக தொழிலில் நல்லா இல்லை, வேலையில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, உடம்பே சரியில்லை, மனசே சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கணவன் இப்படி, மனைவி இப்படி, குழந்தைகள் இப்படின்ட்டு ஏதாவது ஒன்றில் போட்டு மன உளைச்சலில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் பெரிய அளவில் நல்லாவே இருக்குங்க. இந்த மாதத்தில் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், எல்லாத்துலேயும் ரூட்டு தெரியக்கூடிய அமைப்புகள், இதுவரைக்கும் போட்டியிலேயே போய் கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே போட்டிகள் விலகக்கூடிய அமைப்பை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கே செட்டிலே ஆக முடியலையே, இது நல்லால அது நல்லாலன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நிலைத்தன்மை பெறுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல், கணவர் குழந்தைகளிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏப்ரல் மாத பலன்கள் தொடரும். ஏப்ரல் மாத பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நல்ல விதமாக உண்டுங்க. குறிப்பாக அந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் என்கின்ற ஒரு பெரிய நிலைமையை அடைய போகிறார். இந்த மாத பலன்களை 2ஆக பிரிக்கலாம். முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 8ல் மறைஞ்சு சனி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப அமைப்புகள்லே இருப்பீங்க. இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமா, இது சரியாக வருமா, அது சரியாக வருமா என்கின்ற மாதிரியாக யாரை நம்புறது, எதை நம்புறது, உடம்பு கூட இப்படி இருக்கே அப்படி இருக்கே, டக்குன்னு தூக்கமும் வரமாட்டேங்குதுன்ற மாதிரியாக முதல் 15 நாட்கள் இதை சமாளிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரியான சிறிய சந்தேகங்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவ தன்மையில் அடைகிறதுனால சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மை,
போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதிரியே உங்களை பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு, என்னையா இவ்வளவு பிரம்மாண்டமாக அப்படியே வந்து நிற்கிறாரு, இந்த மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது போல தெரியுதே, வியாபாரத்துலேயும் இப்படி தான் இருக்குது, தொழிலையும் இப்படி தான் இருக்குது என்கின்ற மாதிரியாக எதிரிகள் கூட பயப்படக்கூடிய அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுடைய வளர்ச்சிகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வலிமையாகவே இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் கொஞ்சம் நல்ல அமைப்புகளில் தான் இருக்குது. ஏதாவது மைனஸ் இருக்குமாங்க ஐயா அப்படின்னு பார்த்தா, கணவனுக்கு மனைவியால் கொஞ்சம் ஏதாவது ஒரு குடும்ப குழப்பங்களில் வரக்கூடிய அமைப்புகள், அல்லது ஆரோக்கிய குறைவுகள், மனைவி இப்படி இருக்கிறாங்களே, கணவன் இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு குடும்பத்தில் மட்டும் லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்குமே தவிர வேறு எந்த விதத்திலும் வெற்றிகளை தவிர வேறு எதுவும் தராத நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில்துறை முன்னேற்றங்கள், அதற்கேற்ற ஐடியாக்கள் மனசில் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். நண்பர்களெல்லாம் இந்த மாதம் நம்பவே நம்பாதீங்க. 7ஆம் இடத்துல போய் புதன் வந்து நீச்சத்தை அடைகிறார். மாதத்தின் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20 நாள் 18 நாள் வந்து நீச்ச நிலைமையிலேயே இருப்பார். இந்த நீச்ச நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, குருபுதன் பரிவர்த்தனை ஆகிறது, ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் செவ்வாய் சனியோட சேர்றார் இல்லையா, நண்பருக்கு அதை தூக்கி கொடுத்தேன், இதை தூக்கி கொடுத்தேன், அதை இப்படி பண்ணினேன், இதை இப்படி பண்ணினேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப தாராளமான வள்ளல் பிரபுவாக வேறு இருப்பீங்க. அதுவும் இந்த மாதம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத பண வரவுகளும் கிடைக்கும். கையில் பணம் இருக்குன்னு நினச்சாலே கொஞ்சம் குருவி கூட்டம் வந்து உங்களை சுற்றி விடுகின்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு நண்பர்களால் ஏதேனும் ஒரு மாதிரியான சில சூழல்கள் ஏற்படும் என்பதால் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக யோசிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. முதல் 15 நாட்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கையே கொடுக்காது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிற்பகுதி 15 நாட்களில் வந்து சூரியன் 12ஆம் அதிபதி உச்சத்தை 8ஆம் இடத்தில் அடைவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், சில சொத்து சேர்க்கைகள், தாய் தகப்பன் விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம், சொந்தக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, பங்காளிகள், அவர்கள்ட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கோவில் கொடை போன்ற அமைப்புகளில், சில ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை என எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும். கன்னிக்கு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏப்ரல் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் அதி உச்சம் என்கின்ற மகா உன்னத பலன்களை நடத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 20 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் தொட்டது துலங்கக்கூடிய அட்டகாசமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. என்னங்க ஐயா அப்படி ஒரு சிறப்பு? 12 ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் ஒரு 20 நாள் சேர்ந்தா போல் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுபராகிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்க, மாதம் முழுவதும் குரு பகவானும் பார்க்க 8ஆம் இடத்திற்கு 20ஆம் தேதிக்கு பிறகு மாறுவார், 24ஆம் தேதிக்கு பிறகு மாறுவார். ஆனாலும் ஒரு 20 நாட்கள் முழுமையாக 2 சுபர்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தொட்டது துலங்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய, போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அரசு தேர்வில் ஜெயிக்கக்கூடிய, இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய, படிப்பு நல்லா இருக்கக்கூடிய, கல்வி மேன்மைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, இந்த கல்லூரி தான் வேண்டும், இந்த யூனிவர்சிட்டி தான் வேண்டும்னு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு சரியான அமைப்புகள், வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்னு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் ஏப்ரல் மாதத்துடைய பெரும்பகுதி நாட்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ராசி 2 சுப கிரகங்களால் பார்க்கப்படும் பொழுது மனசுலேயே நல்ல எண்ணங்கள் தாங்க வரும், நல்ல உற்சாகமான எண்ணங்கள் வரும், நல்ல உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை பக்குவமாக அப்படியே கொண்டு போகிறது தாங்க பெரிய விஷயம். தொழில் முனைவோர்களுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதம் முழுவதுமே வருது. வியாபார பெருமக்கள் தொட்டது துலங்கும், கடை ஆரம்பிக்கலாம், ஒரு புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பெண்களுக்கு கூடுதலான நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஆக ஏப்ரல் மாதம் எதையும் செய்யக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு சீரான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக கண்டிப்பாக அமையுங்க. அதில் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதியாகிய சூரியன் உச்சத்தை அடைவது என்பது
பதவி உயர்வு சம்பள உயர்வை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் ஒரு சாதகமான பதில், சாதகமான அனுமதிகள் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டுது. இளைய பருவத்தினருக்கு பெரிய அளவில் நல்ல திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக மெடிக்கல் சார்ந்த விஷயங்களில், அதாவது மருத்துவத்தில் எம்டி படிக்கிறதுக்காக அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இந்த சக்ஸஸ் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அரசு தேர்வுக்காக எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ரிசல்ட்டு இந்த வருஷத்திலே இருக்குன்றதற்கான ஒரு அச்சாரம் போடக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கடந்த காலத்தில் பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இவர்கிட்ட இருந்து எப்படி அதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுனே தெரியல என்ற மாதிரியாக கொஞ்சம் பணம் சார்ந்த சூழல்களில் கொஞ்சம் கடுமையான அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்குமே இருந்து ஒரு கசப்பு உணர்வுகள் அல்லது ஒருவருக்கொருவர் ஒத்துழையாமை அமைப்புகள், ஒருவருக்கொருவர் ஒரு ஹெல்ப் பண்ணால் தானங்க அண்ணன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும், தம்பி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கணும் இல்லைங்க. அது இல்லாமையே குடும்பம் போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கடுமையான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. அடுத்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேயே உங்களுக்கு உச்சகுரு ராசியை பார்க்க போகின்ற காரணத்தினால் இந்த மாதத்திலிருந்தே நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெரிய அளவில் இருக்குங்க. 11ஆம் வீட்டை இப்போது ராசிநாதன் குருவும் சுக்கிரனும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் இப்போது வருகிறார். ஏப்ரல் மாதம் ஒரு 20 நாட்கள் 11ஆம் வீடு மிக வலிமையாக இருக்கிறது. 11ஆம் வீடு என்ன? லாபத்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வீடு, பணம் வரக்கூடிய வீடு, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, அண்ணன் அக்கால் போன்ற மூத்த உறவுகளை அனுசரணையாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ தாங்க ஒரு வேலைக்கு போனேன், சரியாக டெவலப் ஆகலைங்க, வேலையை விட்டுறலான்னு இருக்கிறேன், வேலையை விட்டால் கூட இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. இதைவிட மேலாக சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து வியாபாரம் ஆரம்பித்து அந்த அளவுக்கு பிக்கப்பாக இல்லை, போட்ட காசுக்கு அப்படி ஒன்றும் சரியாக வரல, டியூ கட்டுறதுக்கே சரியாக இருக்குது, அதுக்கே சரியாக இருக்குது, சம்பளம் கொடுக்கறதுக்கே சரியாக இருக்குது, நான் எப்போ பாக்கெட்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் லாபகரமாக நடக்கும் என்பதற்கான ஒரு சில நல்ல அறிமுகங்கள், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. போட்டியில் வெற்றிகள் கிடைக்கும், சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து கொஞ்சம் விடுதலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். கூடுதலாக அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக, இத்தகைய நண்பர்களின் மூலமாக ஒரு ஆதரவான அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய பெரும்பகுதி அமைப்புகள் 80% தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏப்ரல் மாத பலன்கள் தொடரும். ஏப்ரல் மாத பலன்கள் தொடர்கிறது. மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ஆண் பெண் உறவுகள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். மனைவி கணவன் உறவுகள், ஆண் பெண் அமைப்புகளில், நட்பு அமைப்புகளில் ஆணுக்கு பெண் உதவுது, பெண்ணுக்கு ஆண் உதவுறதுன்னு பெரிய அளவில் ஆஃபீஸில் சுமூகமான சூழல், வேலை தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. நல்ல வேலைக்காரங்க கிடைச்சா என் தொழிலை கொஞ்சம் டக்கு டக்குன்னு டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன், என் தொழிலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காரங்க அமைய மாட்டேன்றாங்கன்ட்டு இதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் மற்றும் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக அப்படியே கஷ்டங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் தோற்று போனதாக உணர்ந்தவங்க, கடந்த காலத்தில் பெரும் பணத்தை இழந்தவர்கள், ஆயிரக்கணக்கில் போச்சுங்க, லட்சக்கணக்கில் போச்சுங்க, ஒரு 7-8 வருஷம் நான் சேர்த்து வச்சுருந்த எல்லா காசையும் இந்த முட்டாள்தனமான ஒரு விஷயத்தில் போய் விட்டுட்டேனங்கன்ற மாதிரி தன்னைத்தானே நொந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க, எதை விட்டாலும் விடலாம்,
தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் விடக்கூடாது. அது ரெண்டும் இருந்தால் இழந்த பணத்தை விட, இழந்த உறவை விட, இழந்த நட்பை விட 2 மடங்கு அதிகமாக எல்லாம் திரும்பி வருன்ற மாதிரியாக சில அனுசரணையான ஆதரவான போக்குகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. ஏப்ரல் மாதத்தில் இளைய பருவத்தினருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு, எதிர்காலம் இவரோடு தான் என்பதை தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில நிலைகள், அதைவிட முக்கியமாக வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடியதுன்ட்டு ஏப்ரல் மாதம் திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தில் இருந்தே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் பாவகம் மிகுந்த சுபத்துவமாக 5, 9ஆம் பாவகத்தை 2 சுபர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பாக்கியங்கள் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே ஒன்றுமே எனக்கு நடக்கலைங்க. ஒரு 3-4 வருஷமாக ஜென்மச்சனியில் தான் கஷ்டப்பட்டேன், கரெக்டுங்க. இப்போ கூட வாங்க கஷ்டம் வரும், எவ்வளவு நாளைக்கு தாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல தக்க பதில், தக்க வருமானம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையுங்க. வீடு வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் இப்போது 9ஆம் பாவகத்தை பார்க்கின்ற காரணத்தினால பெரிய அளவில் வீடு வாங்கிறதுக்கான தைரியங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கினா மாதம் 10,000 கட்டணும், 20,000 கட்டணும், 30,000 கட்டணும், டியூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, ஒத்த வருமானம் இருக்குது அல்லது மனைவிக்கு வருமானம் இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிக்கல்களில் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. கவலைப்படாமல் எதுவும் நடக்கும், எதுவும் கிடைக்கும், எதையும் சமாளிக்கலாம்ன்ற ஒரு எல்லாத்துலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்பா அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பாடு இருந்தவர்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துலையே நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஏதாவது சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. பட்ட கஷ்டம்லாம் பட்டுட்டிங்க, இன்னுமா புதுசாக கஷ்டங்கள்லாம் வராது. கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தோடு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். கடந்த 1 வருஷமாகவே உத்திரட்டாதி நட்சத்திர இளைய பருவத்தினர் நல்லா இல்லைன்னு நம்முடைய ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வந்திருப்பேன். சில பேருக்கு போர் அடிச்சிருக்க கூட இருக்கும், என்னையா இவர் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு. உள்ளதத்தனங்களே சொல்ல முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகி அப்படியே அந்த நட்சத்திரத்திலேயே சனி போகும் பொழுது கடந்த 1 வருடமாகவே மீனராசிக்காரர்களில் ஒரு பகுதியினருக்கு எதுவுமே நடக்க முடியாமல் நிலைமை இருந்தது. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக எதுவும் அப்படியே சரியாக நடக்க முடியாமல் இருக்கே, இவர் அந்த பேச்சை கேட்க மாட்டேன்றார், அவர் இந்த பேச்சை கேட்க மாட்டேன்றார், தொழிலில் கொஞ்சம் அப்படி ஒரு முடக்கம் வருது, இடக்கம் வருதுன்ட்டு கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் இந்த மாதத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்கு கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்தில் 50 வயது கடந்தவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. பௌர்ணமிக்கு முன்பின்னாக பிறந்தவர்கள் சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்க அல்லது சந்திரனை குருபார்க்க பிறந்தவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ 8ஆம் இடத்தை குரு சுக்கிரன் 2 பேரும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் சிலருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க. சிலர் திடீர் புகழடையக்கூடிய தன்மைகளும் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல உச்சனாக வரும் பொழுது 15ஆம் தேதிக்கு பிறகு நல் வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம். எல்லாருக்குமே மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. இதுவரை 12 ராசிகளுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.